அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான பதிலுரை பாடல் முதலாம் வாசகத்திலே ஆரம்பித்த அந்த சிந்தனையே ஆழமான விளக்கங்களை அழகை தருகின்ற ஒரு திருப்பாடல். தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்ட பொழுது அவர் ஒரு சிறுவன். ஆனால் இந்த திருப்பாடல் 23 ஆயனின் சங்கீதத்தை பாடும் பொழுது அவர் அனுபவம் வாய்ந்த வாழ்வின் பல தருணங்களை கடந்த ஒரு மன்னன். பொழிவு செய்யப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்தே ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் தங்கி இருந்தது. அந்த ஆவியின் துணையோடு தான் தாவீது தன் வாழ்க்கையை ஒரு ஆயனை போல வழிநடத்த தொடங்கினார். திருப்பாடல் 23 தாவீது இறைவனை என் ஆயன் என பாடும் பொழுது அவர் தான் பெற்ற அந்த திருப்பொழிவின் அனுபவத்தையே இறைவனின் பிம்பமாக பார்க்கிறார். தான் ஆடு மேய்க்கும் பொழுது எவ்வளவு அன்பாக தன் மந்தையை பார்த்தாரோ அதைவிட பல மடங்கு அன்போடு இறைவன் தம் மக்கள் மீது அன்பையும் அக்கறையையும் காட்டுகிறார். தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்ட பிறகு அவர் பல சோதனைகளை சந்தித்தார். சவுலின் விரோதம், யுத்தங்கள், பாலைவன அலைச்சல்கள் என அவர் வாழ்க்கை ஒரு இருண்ட பள்ளத்தாக்காகவே இருந்தது. திருப்பாடல் 23 அவர் குறிப்பிடுகின்ற சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு என்பது அவர் வாழ்விலே கடந்து வந்த இருள் சூழ்ந்த நிலைகளை காட்டி நிற்கின்றது. அந்த வேளையிலே இறைவனுடைய ஆவி, அவருடைய பிரசன்னம் அவரோடு இருந்ததால் அவரால் முன்னோக்கி செல்ல முடிந்தது. கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என்பது ஒரு ஆயனுக்குரிய பாதுகாப்பு. அவர் தருகிற அந்த வழிகாட்டுதல், அந்த திருப்பொழிவின் வல்லமை இருண்ட பள்ளத்தாக்குகளில் நடக்கின்ற காலங்களில் அவருக்கு தேற்றுதலாகவும் சக்தியாகவும் மாறியிருந்தது. அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 23 தாவீது எழுதிய மிகச் சிறந்த ஆன்மீக பாடல்களில் ஒன்று. அவர் ஒரு ஆயனாக இருந்து கற்றுக்கொண்ட பல பாடங்களை தன் கடவுளாகிய ஆண்டவருடைய இதயத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை இந்த பாடலிலே உள்வைத்து பாடுகின்றார். இந்த திருப்பாடலிலே ஒரு வியக்கத்தக்க தருணம் உள்ளது. ஆரம்பத்தில் வசனங்கள் 1 வரை தாவீது இறைவனை பற்றி பேசுகிறார். ஆண்டவரின் நாயன், அவர் என்னை நடத்துகிறார், வழி நடத்துகிறார். இது தூரத்தில் இருந்து அவரை பார்க்கிற ஒருவித நம்பிக்கை. ஆனால் வசனம் 4 ஒரு மாற்றம் இடம்பெறுகிறது. திடீரென்று தாவீது அவர் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு நீர் என்னோடு இருப்பதால் என்று நேரடியாகவே இறைவனோடு பேசுகிறார். அந்த தருணம் என்னவென்று சொன்னால், என்பாந்தவர்களே, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் பொழுது நாம் கடவுளை பற்றி 3ஆம் நபராக பேசுவதை விட்டு 3ஆம் நபராக இருப்பவர் இப்பொழுது 2ஆம் நபராக அவர் தனிப்பட்ட முறையில் நம் அருகிலே வந்து நம் கரங்களை பிடித்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லுகிறார் என்று சொல்லி, நீர் என்னோடு இருப்பதால் சாவின் நிழல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர் என்று தாவீது அழகான முறையில் அந்த அனுபவத்தை பகிர்ந்து நிற்கிறார். தாவீது ஏன் இறைவனை ஆயன் என அழைக்கிறார் என்றால், அவருக்கு தெரியும் ஆடுகளின் தேவைகள் என்னவென்று ஆயன் அறிவார். பசும் புல் மேய்ச்சல் நிலங்களை ஆடுகள் அறியாது. மகிழ்ச்சியான அமைதியான நீர் நிலைகளை ஆடுகள் அறியாது. ஆனால் ஆயன் அறிந்திருந்தார். அந்த இடங்களுக்கு அழைத்து செல்பவர் அவர். எதிரிகளின் கண் முன்னே விருந்தை ஏற்பாடு செய்கின்றவர் அவர். மற்றவர் நம்மை வீழ்த்த நினைக்கும் பொழுதும் கடவுள் நம்மை உயர்த்தி நம் வாழ்வை ஆசீர்வதிக்கின்றார். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்பது தாவீதுக்கு சாமுவேல் செய்த திருப்பொழிவை நினைவுபடுத்துகிறது. ஒரு அரசன் தனக்கு கொடுத்த ஆசியை தாவீது தன் வாழ்வின் அன்றாட அனுபவமாக மாற்றுகிறார். என்பவர்களே, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நாம் நடக்கும் பொழுது பல தருணங்களில் நாங்கள் அஞ்சுகின்றோம். ஆனால் தாவீது அஞ்சவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த ரகசியம் அவரது ஆயன் அவரோடு இருக்கிறார். சவுல் தூய ஆவியை இழந்த பொழுது இருளுக்குள் சென்றார். ஆனால் தாவீது ஆவியோடு இருந்ததால் என்னதான் இருளுக்குள் சென்றாலும் அந்த ஒளியை தந்த ஆயுதங்களாக அவர் கோலும் கைத்தடியும் கடவுள் அவரை பாதுகாத்து வழி நடத்துகின்ற அந்த உடனிருப்பென்கின்ற அந்த ஆதரவு.
அன்பார்ந்தவர்களே, மகிழ்ச்சியின் ரகசியம், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது அது உங்களுக்காக மட்டுமல்ல, அது உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஆசீர்வாதமாக பாய வேண்டும். நீங்கள் மற்றவருக்கு ஆயனாக மாறும் பொழுது நீங்கள் வாழும் சூழலில் அமைதி நிகழ்கிறது. இது தாவீது கற்றுத்தருகின்ற ஒரு பாடம். இந்த எண்ணெய் அது மகிழ்ச்சியின் அடையாளம். எபிரேய மொழியிலே ஷெமென் என்று அழைக்கப்படுகின்ற அந்த எண்ணெய், ஷெமென் சசோன் என்பது மகிழ்ச்சியின் ஊற்று. சாமுவேல் தாவீதின் தலையில் அந்த எண்ணெயை ஊற்றிய பொழுது அது அவரது தலையில் இருந்து வழிந்து அவரது ஆடைகளை நனைத்தது. இது ஒரு அளவு கடந்த மிகையான ஆசீர்வாதத்தின் அடையாளம். அபிஷேகம் என்பது நமக்கு தேவையான அளவு மட்டும் கிடைப்பதல்ல, அது நம்முடைய பாத்திரத்தை, நம்முடைய இதயத்தை நிரப்பி அது பெருக்கெடுத்து நம்மை சுற்றி உள்ளவர்களை தொடும் வகையில் வழிவதா. கொம்பிலிருந்து வழிந்த அந்த எண்ணெய் தாவீதை ஒரு தனி மனிதனாக மட்டும் தொடாமல் அவரை ஒரு மக்களின் பிரதிநிதியாக, தலைவராக மாற்றியது. திருப்பாடல் 23:5 நாங்கள் காண்பதை போல, எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுவது, இங்கே நிரம்பி வழிகிறது என்பதற்காக எபிரேய சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருப்பது ரெபேயா என்கிற வார்த்தை. இதனுடைய வேர் சொல் ரபா என்பது. இதனுடைய அர்த்தம் திருப்தி அடைதல், நிறைவடைதல் அல்லது உள்வாங்கி பெருக்குதல் என்று பொருள்படும். இது வெறும் நிரப்புதல், நிரம்புதல் அல்ல, அது மட்டத்தை மீறி ததும்பி வழிவது. வரலாற்று பின்னணியிலே என்பார்ந்தவர்களை, வறண்ட பலஸ்தீன நிலப்பரப்பிலே ஒரு பயணிக்கு தண்ணீர் கிடைப்பதே பெரிய விடயம். அங்கு ஒருவன் தனது பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அது வழிகிறது என்றால் அது அவன் வறட்சியில் இல்லை, மாறாக பெரும் வளத்தில் இருக்கிறான் என்பதை குறிக்கும். தாவீது தான் ஆடு மேய்த்த காலத்துல மந்தை முழுவதும் தாகம் தீர வேண்டும் என்பதற்காக ஓடிய ஆயன் கடவுளை தன் ஆயனாக பார்த்த பொழுது தன் இதயம் என்னும் பாத்திரம் கடவுளினுடைய பேரன்பால் நிரம்பி வழிவதை உணர்ந்தார். 1 சாமுவேல் 16:13 நாங்கள் பார்த்ததை போல, அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மீது நிறைவாக இருந்தது என்பது. சவுல் மன்னனுக்கு கிடைத்த அந்த ஆண்டவருடைய ஆவி அவனுடைய கீழ்ப்படியாமையால் அவனிடமிருந்து விலகியதோ, ஆனால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவி நிறைவாக தங்கி இருந்தது என்றால் அதற்கான ரகசியம் தாவீது செய்த காரியங்களில் இருக்கவில்லை, மாறாக தாவீது இறைவனுடைய இதயத்திற்கு அருகிலே இருந்ததுதான் காரணமாக இருந்தது. ஆகவேதான் தாவீதின் மகிழ்ச்சி அவர் செய்த காரியங்களை சார்ந்திருக்கவில்லை, அவர் மேல் தங்கியிருந்த இறைவனின் ஆவியை சார்ந்திருந்தது. அவர் போரில் தோற்றாலும் குகையில் ஒளிந்திருந்தாலும் அந்த ஆவி அவரை விடவில்லை. இதுவே உண்மையான மகிழ்ச்சி, இதுவே உண்மையான செழிப்பின் அடையாளம். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இன்று 2வது வாசகத்துல பவுல் அடிகள் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுவதை, தூய ஆவியால் ஆட்கொள்ளுங்கள், தொடர்ந்து நீங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டிருங்கள் என்கின்ற அந்த அர்த்தத்தோடு, தூய ஆவியால் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, உங்கள் வாழ்வு நிரம்பி வழியும் பொழுது, அந்த பாத்திரம் கவலையினால், வருத்தத்தினால், வேதனையினால், காயங்களால் நிரம்பி வழிந்தால் வெளியே வருவது அதே மாதிரியான கோபம், பொறாமை, சலிப்பு, விரக்தி, கடினமான வார்த்தைகள். ஆனால் உங்கள் பாத்திரம் இறைவனின் ஆவியால் நிரம்பி இருந்தால் வெளிவருவது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, மென்மை, தன்னடக்கம் என்று சொல்லி பவுல் கூறுவதை நாங்கள் கலாத்தியர் 5:22-23 வரை காண்கிறோம். இதில் இருக்கிற அற்புதமான விடயம் என்னவென்று சொன்னால், இது உங்களுக்காக மட்டும் இருக்காது, இது உங்கள் அருகில் இருக்கின்றவர்களுக்கும் அது வலியும். ஆவி நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் இருக்கும் இடத்தில் அந்த சூழலே ஆவியின் பிரசன்னமாக மாறும். இந்த திருப்பாடலை நாங்கள் பாடும் பொழுது, ஆண்டவரே என் பாத்திரத்தை உம்முடைய ஆவியால் நிரப்பும், அது எமக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக வழியட்டும் என்று உளமாற கேளுங்கள். இன்றைய நாளுக்கான 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க கேட்டோம்.
எபேசியருக்கு எழுதிய திருமுகம் என்பது விவிலியத்தில் உள்ள மிக உயர்ந்த இறையியல் கருத்துக்களை கொண்ட நூல்களில் ஒன்றாகும். எபேசு நகரம் அக்கால ஆசியாவின் இன்றைய துருக்கி பகுதியிலே இருந்த மிக முக்கியமான துறைமுக நகரமாகவும் வர்த்தக மையமாகவும் இருந்தது. இங்கு பொருளாதார கலாச்சார வளர்ச்சி மிக சிறப்பாக இருந்த ஒரு நகரம். இது ரோமானிய பேரரசின் 3வது பெரிய நகரம் என்று இங்கு புகழ்பெற்ற அர்த்தெமிஸ் ஆலயம் அமைந்திருந்தது. இது உலகில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்த 7 அதிசயங்களில் ஒன்றாகவும் கருதப்பட்டது. ஆகவே எபேசு ஒரு தீவிரமான சிலை வழிபாட்டு நகரமாக இருந்தது. சிலை வழிபாட்டிற்கு நடுவில் இயேசுவின் ஒளியை பரப்புவது பவுலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. பவுலுக்கும் எபேசிய மக்களுக்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பு இருந்து வந்தது. பவுல் தனது 2வது மற்றும் 3வது மறைபரப்பு பயணங்களின் போது எபேசுக்கு சென்றிருந்தார். கிறிஸ்துவின் 52 55 வரையான காலப்பகுதியிலே ஒரு நீண்ட காலம் சுமார் 3 ஆண்டுகள் எபேசிலேயே தங்கியிருந்து அவர் நற்செய்தியை அறிவித்தார் என்று நாங்கள் திருத்தூதர் பணிகள் 19-20 காண்கிறோம். எபேசு தேவாலயம் அந்த பிராந்தியத்தின் நற்செய்தி பரப்புதலுக்கு ஒரு தலைமையகமாக செயல்பட்டது. பவுல் அங்கிருந்த மூப்பர்களை மிகவும் நேசித்தார். அவர் பிரியும் பொழுது அவர்கள் அழுதது அவர்களுக்குள் இருந்த ஆழமான அந்த அன்பை, அந்த பிணைப்பை குறித்து காட்டுகிறது. இது திருத்தூதர் பணி 20:37 நாங்கள் காண்கின்ற வரிகள். இப்பொழுது ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் சிறையில் இருந்த பொழுது இந்த திருமுகத்தை எழுதினார். இதில் அவர் சொல்லும் மிக முக்கியமான செய்தி அந்த ஒளி, அந்த வெளிச்சம். முன்பு நீங்கள் இருளாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளியின் பிள்ளைகளாக வாழுங்கள். எபேசியர்கள் சிலை வழிபாட்டின் இருளில் இருந்தவர்கள். ஆனால் கிறிஸ்து என்னும் ஒளியை பெற்ற பிறகு தூய ஆவியானவருடைய அந்த அருளை, அந்த அருள் ஒளியை, அந்த நெருப்பை பெற்ற பிறகு நீங்கள் புதிய மனிதர்களாக மாறி இருக்கிறீர்கள். ஆகவே தாவீதின் திருப்பொழிவு எப்படி அவரை ஒரு புதிய மனிதனாக, ஒரு ஆயனின் உள்ளமுள்ள அருள் பொழிவு பெற்றவராக அவரை மாற்றியதோ, அதே போல கிறிஸ்து இயேசுவை பெற்ற ஒவ்வொருவரும், தூய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் ஒளியின் மகனாக, மகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் இன்று அழைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை வாசகங்கள் இவற்றை இணைக்கின்ற ஒரு ரகசியம் உள்ளது. தாவீது எண்ணெய் கொண்டு திருப்பொழிவு செய்யப்பட்டு ஆண்டவரின் ஆவியை பெற்றார். எபேசியர்கள் திருமுழுக்கு என்னும் ஆன்மீக திருப்பொழிவு வழியாக அந்த ஒளியை பெற்றார்கள். தாவீதின் மீது தங்கியிருந்த அதே ஆண்டவரின் ஆவியே தான் எபேசியர்களை இருளிலிருந்து மீட்டு ஒளியின் பிள்ளைகளாக மாற்றியது. நாம் வெறும் மனிதர்கள் அல்ல. நாம் தாவீதை போல் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எபேசியர்களை போல இருளில் இருந்து மீட்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள். நம் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது அது நம்மையும் நம்மை சுற்றியுள்ள உலகத்திற்கும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஒளியாக எம்மை ஒளிர்விக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே தாவீதும் பவுலும் நமக்கு கற்றுத் தருவது, ஆண்டவரின் ஆவியால் நிரப்பப்படுங்கள். இருள் நிறைந்த இந்த உலகத்திற்கு சென்று அங்கே நீங்கள் ஒளிர வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியால் நிரம்பியவர்களாக இருங்கள். இன்றைய நாளிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கியமான ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த ஆழத்தை புரிந்து கொள்ள அங்கு பயன்படுத்திய அந்த கிரேக்க வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தையின் விவிலிய பின்னணியை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. பவுல் கூறுகின்ற தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள், be filled with the Holy Spirit. கிரேக்க மொழியிலே பிளெருஸ்தே என்றால் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்க இந்த வார்த்தை தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டு இருங்கள் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு.
3 இலக்கண நுணுக்கங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும். இங்கு இருக்கின்ற நிகழ்காலம், இது ஒரு முறை செய்து முடிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. நிரப்பப்பட்டிருங்கள் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை, ஒரு கண்டினியூஸ் ப்ரோசஸ். ஒரு பாத்திரம் எப்படி தொடர்ந்து நிரப்பப்பட வேண்டும்? அது தொடர்ந்து நிரப்பப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக இருக்கின்ற அந்த இலக்கண பகுதி இம்பரேட்டிவ் மூட், ஒரு கட்டளை. இது ஒரு விருப்பம் அல்ல, இது ஒரு கட்டளை. நாம் ஆவிக்குரியவர்களாக வாழ்வது நமக்கு தெரிந்தே நடக்க வேண்டிய ஒரு கடமை. அடுத்ததாக நாங்கள் காணக்கூடிய ஒரு பசிவ் வாய்ஸ், செயல்பாட்டு வினை. நீங்கள் உங்களை நிரப்ப முடியாது. நீங்கள் உங்கள் பாத்திரத்தை இறைவனின் கையில் ஒப்படைக்க மட்டும்தான் முடியும். அதை நிரப்புவது இறைவனே. அன்பார்ந்தவர்களே, பவுல் இந்த வசனத்தை ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், எபேசு நகரில் இருந்த இந்த சிலை வழிபாட்டு சடங்குகளிலே, இந்த கலாச்சார பின்னணியில் மக்கள் மது அருந்தி கட்டுப்பாடற்ற நிலையில் மகிழ்ச்சியாக இருப்பதாக நம்பினார்கள். பவுலுடைய ஒப்பீடு என்னவென்று சொன்னால், மதுவால் நிரம்பி ததும்பாதீர்கள், அது உங்களை கட்டுப்படுத்துவதையும் அழிப்பதையும் செய்யும். அதற்கு பதிலாக தூய ஆவியால் உங்களை நிரப்பிக் கொண்டே இருங்கள். பாத்திரத்திலே மது முடிய அதை ஊற்றி நிரப்புவதை போல இங்க இருக்கிற முரண்பாடு, மது உங்களை உங்கள் சுயத்திலிருந்து வெளியேற்றி கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும், போதைக்கு அடிமையாக்கி இறுதியில் உங்கள் வாழ்வை அழிக்கும். ஆனால் தூய ஆவியால் நீங்கள் உங்கள் பாத்திரத்தை, உங்கள் வாழ்வு என்கின்ற கிண்ணத்தை தொடர்ச்சியாக நிரப்ப அது உங்களை உங்கள் முழுமையான இறைவனின் சாயலுக்குள் உங்களை கொண்டு வரும். பவுல் பயன்படுத்துகின்ற இந்த நிரப்புதல் என்கின்ற இந்த குறியீடு, தாவீது பயன்படுத்துகின்ற என்னுடைய கிண்ணம் நிரம்பி வழிகிறது என்கின்ற அந்த வார்த்தை, இது இரண்டுமே கச்சிதமாக பொருந்துகிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வின் பாத்திரம், நம்முடைய கிண்ணம், கசிந்து போகின்ற கிண்ணம், அன்றாட வாழ்வின் கடமைகள், கவலைகள், மற்றவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற விமர்சன சிந்தனைகள், மற்றவர்கள் மீது உள்ள கோபங்கள், இவை அனைத்தும் எங்கள் இதயத்தில் துளைகளை உருவாக்கி, ஒரு பாத்திரம் ஓட்டையாக இருந்தால் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அது கசிந்து கொண்டே இருப்பதை போல எங்கள் வாழ்வில் இருக்கிற ஆண்டவருடைய ஆவியும் இறைவனுடைய பிரசன்னமும் இந்த மாதிரியாக நாங்கள் இழந்து கொண்டே இருப்போம். ஆகவே அபிஷேகத்தின் புதுப்பிப்பு என்பது, பிரியமானவர்களே, தினசரி நடக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. தினசரி நம் இதயத்தில் ஏற்பட்ட அந்த துளைகளை இறைவனின் அன்பினால் அடைத்து, நீங்கள் இறைவனிடம் கெஞ்சி கேட்கும் போது அவர் அந்த துளைகளை அடைத்து மீண்டும் உங்கள் பாத்திரத்தை தன் ஆவியால் நிரப்புகிறார். நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ரகசியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிமிடத்திற்கு நிமிட அர்ப்பணிப்பு. காலையில் மட்டும் எழுந்து, ஏன் சில காலையில கூட இறைவனோடு தொடர்பு படாமல் தங்கள் வேலையில் மூழ்குவது, அல்லது காலையில மட்டும் ஜெபித்து விட்டு வேலையில மூழ்கி விடாமல் வேலையின் நாளின் ஒவ்வொரு கட்டத்திலும் தூய ஆவியே என் பாத்திரத்தை நிரப்பும், என் கிண்ணத்தை நிரப்பும் என்று ஒரு நொடி ஜெபிப்பது, வேண்டுவது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை என்கின்ற பாத்திரத்தில் இருக்கின்ற கசிவுகளுக்கு காரணமாக இருக்கிற பல விடயங்கள், அது போட்டி பொறாமையாக இருக்கலாம், மற்றவர்கள் மீது நாங்கள் கொள்ளக்கூடிய வெறுப்புகளாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மீது காட்டக்கூடிய தீவினையான எண்ணங்கள், செயல்பாடுகளாக இருக்கலாம். அவற்றை மன்னிப்பதன் மூலம் எங்கள் பாத்திரத்தை நாங்கள் சுத்தமாக்க வேண்டும். இவை அனைத்தும் தூய ஆவியின் பிரசன்னத்திலே நாங்கள் நடந்தால், அப்படின்னு சொன்னால், நீங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்வின் கிண்ணத்தை அந்த ஆவியால் நிரம்பி வழியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆவியானவர் செயல்படுவதை நீங்களும் உணர்வீர்கள். உங்களோடு கூட வாழுகின்ற அனைவரும் உணர்கின்ற சாட்சிகளாக நீங்கள் உயர்வீர்கள். ஆகவே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள் என்பது நாம் இறைவனின் பிரசன்னத்தில் நம்மை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான அந்த அழைப்பு. இந்த மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் மகிழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தாவீது தன் திருப்பாடல் அடிக்கடி பாடியதை போல, திருமுன் அமைய செய்யும், பிரசன்னத்தை விட்டு நீக்கி விடாதேயும். இந்த பிரசன்ன தாகம்
the thirst for the presence of God, அதை வளர்த்து கொள்ள தூய ஆவியால் தொடர்ந்தும் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பது, தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டே இருப்பது, அதற்காக நாங்கள் ஆண்டவரிடம் கேட்பது, காலையிலும் மாலையிலும் மீண்டும் மீண்டும் நாள் முழுவதும், ஆண்டவரே என்னை தொடர்ந்து உம்முடைய ஆவியால் நிரப்பும் என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருப்பது மிக மிக முக்கியமானது. இதை எப்படி அன்றாட வாழ்விலே கடைபிடிப்பது என்பதற்கு ஒரு நடைமுறையான வழிமுறை. காலையிலேயே சரணடையுங்கள். விழித்ததும் ஆண்டவரே இன்று என் சுய விருப்பத்தால் அல்ல, உம் ஆவியின் தூண்டுதலால் என்னை தொடர்ந்து வழி நடத்தும் என்று சொல்லுங்கள். எப்பொழுதும் உங்கள் இதயத்தை இறைவனின் பிரசன்னத்தில் வைத்திருங்கள். அந்த கான்ஷியஸ்னஸ், இறைவனிடம் தங்கி இருக்கின்ற அந்த உணர்வு, இது ஒரு தாகம் போல. உங்கள் ஆன்மா எப்பொழுதும் அந்த ஆவியை தேடட்டும். தவறுகளை உடனே களைந்து விடுங்கள். பாவம் உங்கள் பாத்திரத்தில் துளைகளை போடும் பொழுது தாவீதை போல உடனே மனம் வருந்தி, இறைவா உம்முடைய பிரசன்னத்தை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலிருந்து என்னை அகற்றி விடாதேயும் என்று இறைவனுடைய இரக்கத்தை உடனேயே கேட்டு அவருடைய ஆவி உங்கள் பாத்திரத்திலே தங்கி இருக்க வேண்டும் என்று கேளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் குணமாக்கல்களும் உங்கள் வாழ்வை தேடி வரும்.